இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவை AFT பஞ்சாலையை லாபத்தில் இயக்குவது குறித்து தொழிலாளர்களிடம் பேசி வருவதாக சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் AFT பஞ்சாலை குறித்த கேள்விகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பதில் கூறுகையில், AFT பஞ்சாலை 1989ஆம் ஆண்டு முதல் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும், இருந்தாலும் அதனை மூடாமல் அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது. தானே புயலுக்கு பிறகு மில்லை இயக்க 3 கோடி தேவைப்படுவதாகவும், மேலும் மில்லை இயக்க 7 கோடி செலவாகும் என்பதால் நஷ்டத்தில் இயங்குவதை விட சம்பளம் மட்டும் கொடுத்துக்கொண்டு லாபத்தில் மில்லை எப்படி இயக்கலாம் என்பது குறித்து தொழிலாளர்களுடன் அரசு பேசி வருவதாகவும், பின்னர் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற அவர், மேலும் அரசு தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் கொடுப்பதில்லை என்ற முடிவில் இருக்கிறது. விரைவில் நல்ல முடிவு எடுப்பதாகவும், மில்லை நடத்தினால் அரசு பணம் வீணாகிறது என்பதால் குறைந்தது சம்பளமாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்து வருவதாக கூறினார். தொடர்ந்து அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என்றும், அதுபோன்று இலவச எரிவாயு விண்ணப்பித்தவர்களுக்கு இலவச எரிவாயு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வழங்க எண்ணெய் நிறுவன அனுமதி கிடைத்ததும் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என்றும், மருத்துவ படிப்பினை போன்று சென்டாக் மூலம் தேர்வாகும் பொறியியல் மாணவர்களுக்கும் அரசே கட்டணம் செலுத்தும். இதற்கான சுற்றறிக்கை தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் என்ற அவர், தொடர்ந்து காவலர் தேர்வில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், தற்போதைய காவலர் எழுத்துத் தேர்வில் உடற்தகுதி தேர்வில் தேர்வு செய்யப்பட்டதில் 9 பேர் மட்டுமே எழுத்துத் தேர்விற்கு வந்ததால் அவர்களுக்கு உரிய இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்று கூறினார். கடன்களை வாங்கி இலவச திட்டங்களுக்கு செயல்படுத்த வேண்டாம் என்று சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசினார். புதுவை சட்டசபை பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில், கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 14% இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு அந்த வளர்ச்சி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடன் வாங்காமல் வாழ முடியாது என்ற நிலை உள்ளது. கடனை சரியான திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதனை சம்பளத்திற்கோ இலவசத்திற்கோ பயன்படுத்தக்கூடாது என்ற அவர், மேலும் காவல்துறைக்கு வழங்க வேண்டிய பணத்தை ஏன் வழங்கவில்லை என்றும், 280 கோடியில் 5 மேம்பாலங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு அது ஏன் செயல்படுத்தப்படவில்லை என்றும், ரேஷனில் தரமான அரிசியை வழங்க வேண்டும். 1 கிலோ அரிசி தந்தாலும் சாப்பிடும்படி அளிக்க வேண்டும். மேலும் அரிசி விலையை குறைக்க அரசின் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு சென்டாக்கில் இடமளிக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படும்? மேலும் வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகளை காட்டி குறைந்த வாடகைக்கு விட வேண்டும். மின் திருட்டு அதிகரித்துள்ளதால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழிற்கொள்கை வட்டி மானியம் போன்ற அறிவிப்புகள் வெளியிட வேண்டும். தானே புயலுக்கு 800 கோடி இழப்பு என்று அறிவித்துள்ளது. அந்த நிதி ஒரே ஆண்டில் கிடைக்குமா என்றும், தொடர்ந்து இந்த பட்ஜெட் ஏமாற்றம் தரும் பட்ஜெட்டாகவே உள்ளது என்று கூறினார். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை சுடர் MA சண்முகத்தின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுயமரியாதை சுடர் MA சண்முகத்தின் 87வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மரப்பாலம் சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, வாரிய தலைவர்கள் பாஸ்கர், பாலமுருகன், ஞானம் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்.
அதேபோன்று திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் துணைத் தலைவர் சீதா வேதநாயகம், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் எம். ஏ. சுப்பிரமணியன், சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம், இளைஞரணி துணை அமைப்பாளர் லோககணேசன், தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், திராவிட மணி, மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல், குரல், இளைஞரணி திருவண்டார்கோவில் காந்தி, மாநில செயலாளர் வீரமணி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று திராவிடர் கழகம் சார்பில் தலைவர் வீரமணி தலைமையில் விலாசினி தாசு, துணைத் தலைவர்கள் அறிவழகன், துளசிராமன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்று சுயம் பயிற்சி நிறுவனம் சார்பில் காவலர் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பேசினார். புதுவை நெல்லித்தோப்பு ஜேவிஆர் ஹாலில் சுயம் IAS பயிற்சி நிறுவனம் சார்பில் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்று காவலர் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் UDC தேர்விற்கு பயிற்சி துவக்க விழா நிறுவனர் கல்லாடன் தலைமையில் பாலா ராஜசெல்வம், இயக்குநர் கஸ்தூரி கபிலன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு காவலர் எழுத்துத் தேர்வில் பங்கேற்ற 56 நபர்களில் தேர்ச்சி பெற்ற 47 பேரை பாராட்டி பேசுகையில், தற்போது காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பதவியை விரைவில் அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பொதுமக்களிடம் அன்பாக நடந்து கடமையை செவ்வனே செய்து உழைப்பில் உயர்ந்து தொடர்ந்து பதவி உயர்விற்கான தேர்வுகளை எழுத வேண்டும் என்றும், பதவிக்கான தேர்வுகள் வெளிப்படையாக நடப்பதால் பணம் கொடுத்து வேலையை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காமல் ஒருமுறை பணம் கொடுத்து வேலையை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காமல் ஒருமுறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய்து தேர்வு எழுதினால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்றும், தற்போதைய காலகட்டத்தில் பதவிகளை பெறுவதில் எந்த அரசியல்வாதிகளின் சிபாரிசும் உதவாது என்பதை கருத்தில் கொண்டு UDC, தாசில்தார், துணை தாசில்தார், சப் இன்ஸ்பெக்டர் போன்ற பதவிகளுக்கு தேர்வு எழுதுபவர்கள் உழைப்பை முழுமையாக செலுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று பேசினார். மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டுதான் அந்த சுயம் IAS நிறுவனம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் படிக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி தயவு செய்து உங்களுடைய உழைப்பை முழுசாக அதில் கொடுங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் அங்கே இருக்கிற வாத்தியாரெல்லாம் நான் பாட பார்த்ததுக்குள்ள பார்த்தா எல்லாம் உங்க வயசு பிள்ளைங்க மாதிரி அந்த அளவுக்கு. அப்ப அவங்க வந்து ஏற்கனவே அந்த அளவுக்கு அவங்க புத்தக புழுவா இருந்துக்கிறாங்க. ஏன்னா எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி தெரியும். வந்து இந்த பியூரா மெரிட்டா எழுதுற எக்ஸாம்ல வந்து விளையாடுறது இல்லை. பல பேர் நினைச்சுக்கிறாங்க ஏதோ பணம் கொடுத்தா சீட்டு கிடைச்சோன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. உண்மையிலே பியூர் மெரிட். அதனால நீங்க படிக்கக்கூடிய படிப்பு தான் உங்களுக்கு சிறப்பு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே நீங்க படிங்க, எந்த நேரமும் படிங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் நீங்க படிச்சு கொஞ்ச நாள் தான் படிப்பீங்க. எக்ஸாம் வெயிட் பண்ண நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. தப்பி தவறி இதை தோத்துட்டா கூட வயசு இருந்ததுன்னா போதும், அடுத்த எக்ஸாம் பார்த்தல. ஏன்னா நீங்க அப்படியே உங்களுடைய மூளை வந்து சலவை செய்து வைத்துக் கொண்டிருக்கு. அந்த சலவையை அடுத்த முறை ரீஃப்ரெஷ் பண்ணா மறுபடியும் இன்னும் சரக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப எக்ஸாம் அதுக்குள்ள வந்துடும். நான் கூட கடந்த மீட்டிங்ல கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2-3 முறை ஃபெயில் ஆகிட்டா கூட 4வது முறை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாஸ் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய மூளை வந்து சலவை ஆயிட்டு இருக்கும். அதனால யாரும் வந்து வெக்ஸ் ஆகிடக்கூடாது. எத்தனை பேருக்கு சீட் கிடைக்கிறதே கிடைச்சிட்டோம். 40 பேருக்கு கிடைச்சாலும் சரிதான், 50 பேருக்கு கிடைச்சாலும் சரிதான், 100 பேருக்கு கிடைச்சாலும் சரிதான். மீதி கிடைக்காதவங்கள கவலைப்படாதீங்க. அடுத்ததாக நீங்க அந்த உங்களுடைய அருமையான மக்கள் பாதுகாப்பு வேலை வந்து உங்களுக்கு தான் கிடைச்சது. நாட்டின் ஜனாதிபதிக்கு அடிக்கக்கூடிய உரிமை கிடையாது. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்து அடிக்கக்கூடிய உரிமையை வந்து கொடுத்துருக்கலாம். ஆகவே அந்த நீங்க பிசிஎம்ஆர்களா இருக்கிறவங்க வந்து மக்கள் மேல ரொம்ப அதிகமா அன்பு செலுத்துங்க. ஏன்னா நீங்க பாக்குற டியூட்டி அப்படி. ஏன்னா இருக்கிறதுலே மிக கஷ்டமான வேலை அந்த போலீஸ் சொல்லலாம். உங்களுடைய கடமையை வந்து செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. எதிர்காலத்துல உங்களுடைய டார்கெட்லாம் என்னது? எஸ்ஐ. ஏன்னா எஸ்ஐ ஆயிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களை வந்து எஸ்பியில தான் நம்ம பார்க்கணும். நீங்க ரிட்டையர் ஆகல எதில் முடிக்கணும்? எஸ்பி. ஏன்னா நீங்க மெரிட்ல நீங்க மட்டும் வந்து பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு எஸ்பி போஸ்ட் வந்து கடைசி நிக்காரப்போ கிடைக்கும். நீ மற்றபடி இந்த பிசில இருந்து உனக்கு எஸ்ஐ கிடைக்கும். ஆனா ஸ்டேஷன் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. படிச்சு பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டேஷன் பொறுப்பு கொடுப்பாங்க. மற்றபடி பிசிஐ வந்து ஏட்டா ஆகலாம், ஏட்டா வந்து ஏஎஸ்ஐ ஆகலாம், ஏஎஸ்ஐ எஸ்ஐ ஆகலாம், இன்ஸ்பெக்டர் கூட ஆகலாம். ஆனா ஸ்டேஷன் பொறுப்பு கிடைக்காது. நீங்க சப் மட்டும் தான் இருக்கலாம் முடியும். ஸ்டேஷன் இன்சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஒவ்வொருவருக்கும் வேணும்னா நீங்க வந்து
தயவுசெய்து அடுத்தது எஸ்ஐ ஒரு உங்களுக்கு அந்த மூலையில அந்த சலவை செய்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து ஒவ்வொரு முறையும் இங்க எக்ஸாம் நடக்கும்போது ஒரு மூலையில உட்காந்து பாருங்க. உடனே ஏன்னா நீங்க எல்லாம் ஆல்ரெடி ஒரு பிசி போஸ்ட் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு அது தனியெல்லாம் காசு கேட்க மாட்டாங்க. 10ஓட பாருங்க, நீங்க உட்காந்து வேலைக்கு மட்டும் பாருங்க, பார்த்து மட்டும் கவனிச்சுக்காங்க. ஏன்னா உங்களுக்கு டார்கெட் எஸ்ஐ, அந்த எஸ்ஐ மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. ஆனா இந்த விளையாட்டு எவ்வளவு ஒரு முக்கியமா ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு தெரியும். அதை மறக்காதீங்க. மேற்கொண்டு படியுங்கள். இந்த யூடிசி எழுத பாருங்க, உங்க பாடத்து மேல மிகுந்த கவனம் செலுத்துங்க. நீங்க நல்லா நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. உங்களை 100% நீங்க கிறிஸ்டல் கிளியரா நீங்க எல்லாரையும் ஆபீசரா பார்க்கணும். அந்த நேரத்துல இந்த பக்கமா அப்படி போகும்போது எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஜேவிஆர் ஆள் அப்படின்னு என்னை இந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பெருமை தான் எனக்கு வேணும். அதான் நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். விழாவில் பயிற்சி நிறுவன நிர்வாகிகள், பயிற்சி ஆசிரியர்கள், காவலர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள், யுடிசி பயிற்சி வகுப்பில் சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசின் வருவாயை உயர்த்தும் வகையில் மதுபான கடைகளை ஏலம் விடுவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையின் கேள்வி நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி பதிலளித்தார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கல் சாராய கடைகள் ஏலம் விடுவது போன்று மதுபான கடைகள் ஏலம் விடப்படுமா என்று கேட்டதற்கு முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து கூறுகையில், தற்போது அதற்கான உத்தேசம் இல்லை என்றும் கலால் விதிகள் 1970 விதிகள் 143 முதல் 156 படி கல் சாராய கடைகள் ஏலம் விடப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கருத்து நல்ல கருத்து என்பதால் அரசின் வருவாயை உயர்த்தும் வகையில் மதுபான கடைகளை ஏலம் விடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும், தனியார் கல்லூரிகள் விழா நடத்த மாணவர்கள் மூலம் நன்கொடை வசூலிக்கக்கூடாது, மேலும் இதுகுறித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவுறுத்தப்படும் என்றும், வில்லியனூரில் உள்ள பழமை வாய்ந்த திருக்காமீஸ்வரர் கோவிலில் குடமுழக்கு விழா நடத்த குழு அமைத்து மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், அதற்கான நிதியை அரசு நிச்சயம் கொடுக்கும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.